வேண்டாம் மேடம். பசங்களை அப்படின்னா நீங்க 2 பேரும் இப்ப இங்க உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். வேண்டாம் மேடம். அவங்க வந்து என்ன நீங்க உங்க புருஷனோட வாயிலனா பசங்களை அனுப்ப முடியாதுமா. நீதான் வேணான்னு ஒதுக்கி விட்ட. அவங்க தான் மேடம் வேண்டாம். நீ பண்ணனதுனால தான் அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு. அப்படி இல்ல மேடம். அவங்க ஏற்கனவே குடிப்பாங்க மேடம். இந்த பாருங்க குடிச்சனா அது வேற. ஏற்கனவே நான் கல்யாணம் குடிக்கிற அளவுக்கு குடியானது இந்த காரணத்தால தான். அவங்க இந்த கட்டத்துக்கு முன்னாடி பயங்கர குடி மேடம். அதெல்லாம் விடுங்க. அவர் போய் ஹோம்ல இருந்திருக்காரு. இருக்குங்க. இருந்து 2 மாசம் அதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க பெரிய பொண்ணு தான் மேடம் காரணம். அப்பே துரத்தி அந்த பெரிய பொண்ணு தெரு நடுக்க அடிச்சாரு. அந்த பொண்ணு தான் மேடம் இந்த ஐடியா ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்காக 100 தப்பு செய்யற. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்லிட்டு பெரிய பொண்ணு அதுக்காக அடிச்சாங்க. தப்பே பண்ணலையா? தப்பு பண்ணல மேடம். எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணல மேடம். அவங்க பெரிய பொண்ணு மூஞ்சி பார்த்து சொல்லுங்க. தப்பு பண்ணல மேடம். அவங்க பெரிய பொண்ணு இந்த அப்பா ஒரு அந்த அக்கா கிட்ட கஞ்சல எந்த வேணாங்க அப்படியே இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன். அவங்க பெரிய பொண்ணு ஒண்ணு இல்ல மேடம் தப்பு பண்ணல. இப்ப வச்சிருக்க செல் இங்க வாங்கி வச்சிருக்காங்க. அந்த செல்லை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இவ தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க. தப்பு பண்ணல செல் வச்சிருக்கா. அந்த செல்லை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அப்படியா? வேணாம் கால்ல விழுந்தாங்க. செல்லெல்லாம் டெஸ்ட் பண்ண வேணாம். செல்லெல்லாம் அப்புறம் என்ன நீ தப்பு பண்ணல. பெரிய பொண்ணே தான் கண்ணால பார்த்த உண்மை ஊர் ஃபுல்லா சொல்லிடுச்சு. நீ உண்மையா ஒத்துமையா இருந்தா அந்த செல்லை டெஸ்ட் பண்ணு. அந்த செல்லு வேணாம். அதுல எதுவும் தப்பு இல்லனா உங்க முன்னாலே உடைச்சு போடுங்க மேடம். அவருக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். உனக்கு என்னமா பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ண மாட்டேன் மேடம். தயவு செய்து இப்ப பாரு நீ சும்மா தப்பு பண்ண மாட்டேனா பசங்கள இப்ப அந்த செல்லுல எதுமே இல்லனா இப்ப நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி உங்க 2 பேர் மேலயும் கேஸ் போட சொல்லுவேன். வேண்டாம் மேடம். அப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன தம்மா? இல்ல மேடம். எந்த ஒரு ஏன் வேணாம் ஆன் பண்ணாதன்ற ஒத்துமை தானே நீ சுத்தமா இருக்கறதானே சொல்ற. ஆன் பண்ணாத வேணாம். செல்ல கொடுத்துருங்க. அதுல தப்பு இல்லனா சொல்லு. இப்ப நான் வேண்டாம் சார். இல்ல மேடம். அப்ப எனக்கு உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு மேடம். போன் பேசுறது ஒரு தப்பு தான் மேடம். போன் பேசல மத்தபடி நீங்க உங்க சைடுல என்ன தப்பு பண்ணாங்க உண்மையை சொல்லு. அவங்க உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டா நீங்க சேர்த்துப்பீங்களா? நான் என்ன சொல்றேன் மீறி ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்பா. அப்புறம் மெட்ராஸ் வேணா ஊரோட வா. நான் இப்ப கூட சொல்றேன் மேடம். எனக்கு செல் வேணா ஒண்ணு வேணா சிம் வேணா. அவங்க முன்னாலே புட்டு உடைச்சு போட்டுட்டு ஒழுங்கா இருக்கணும் மேடம். சொல்றாருல ஊரோட வா போலாம் தான் சொல்றேன். இப்போ இன்னைக்கே கிளம்புறோம் நீ. அது எப்படி மேடம் இன்னைக்கே கிளம்புன்னு சொல்றாங்க? ஊருக்கு போய் கடைக்கு போய் எழுதி கொடுத்து வருவோம். மறு மாசம் ஆகணும். வந்து 4 மாசம் ஆகணும். ஒரு அதான் வருஷம் சொல்றாரு இன்னைக்கே இப்பவே கிளம்பி வர சொல்லுக்கா நான் கூட்டி போறேன். மேடம் அவங்க அப்படிதான் மேடம் பேசுவாங்க. பழுக்க பேசுவாங்க. வீட்ல போய் என்ன பழுக்க இல்ல மேடம். தப்பு நடந்து முடிஞ்சானே கூப்பிட்டா. மெட்ராஸ் வாழ்க்கை வேணாம். இனி ஒரு வாழ்க்கை வேணாம். மெட்ராஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றாங்களா? நான் எல்லாத்தையும் குறை சொல்ல மாட்டேன். கடையில வேலை செஞ்சவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க. மெட்ராஸ்ல இருக்கிறவங்க தப்பு பண்றாங்க சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் நான் குறை சொல்றேன். நீங்க தப்பு பண்றது மனசு பாத்ரூம் குள்ள பூட்டி வச்சாலும் தப்பு பண்ணும். காசுக்காக பண்றீங்களா? இல்ல மேடம். அந்த மேல எதுவுமே கிடையாது. காசுக்காக பண்றீங்களா? அந்த மேல நான் அப்புறம் எதுக்காக பண்றீங்க? அந்த மேல எதுவும் இல்ல மேடம். எனக்கு அந்த மேல பழக்கமே இல்ல மேடம். தப்பு மட்டும் பண்ண. ஏதாவது உயிரே மணியானே அவனா முத்திய மணியானு போற மயங்கறா அவ்வளவுதான் மதி கட்டற. தயவு செய்து அந்த மேல பேசாதீங்க மேடம். நான் டைம் நான் 16 வருஷம் கூலி பண்ணிறேன். காசுக்காக எல்லாம் போறேன். காசு இல்ல மேடம். காசுக்காக போனா எனக்கு தெரியாது. காசுக்காக போனா பசங்க கஞ்சி குடிக்குது. நான் உங்ககிட்ட மறுபடியும் கொண்டு போயிட்டு வந்து மறுபடியும் எதுக்கு கேக்குறேன்னா உங்களை குற்றவாளியா காமிச்சு கொடுக்கறதுக்காக இல்ல. காமிச்சு கொடுக்கல மேடம். இன்னும் ஒழுங்கா இருக்கறேன். இன்னும் ஒழுங்கா இருக்கணும்னா நீ ஏன் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் நான் உன்னை நம்புவேன். இல்ல மேடம். எனக்கு பேர் தெரியும், போன் நம்பர் தெரியும், எல்லாமே என்கிட்ட இருக்குது. எல்லா அட்டாச்சுமே இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க மேடம். நான் போய் பாத்திருக்கேன். பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக அந்த வேலை கூட செஞ்சு காப்பாத்துற தாய்ங்க இருக்காங்க. அவங்கள கூட கையெடுத்து கும்பிடலாம். ஏன்னா அந்த பசங்களுக்கு வேற வழி இல்லாம கதி இல்லாம அந்த வெள்ளன இருக்க மாட்டேன் மேடம். தெரியுமா? அவங்கள கையெடுத்து கும்பிடலாம். அந்த மாதிரி இருக்க மாட்டேன் மேடம். நான் தயவு செய்து நான் மேல வச்சுக்க மாட்டேன். நானும் சொன்னேன். ஆமா இவர் ரொம்ப நல்லவர் மேடம். தயவு நல்லவர். சாதி பகவானே இந்திர சூரிய எழுதும் பெருமாவும் எம்பெருமாள் மாயவரம் ஆண்டவாரி என்ற சொல்ல அணிதினும் மறவே சிவசிவா என்ற சொல்ல சிந்தையில் மறவே அரியின் சிவனாரும் ஆண்டவரையன் குருவே ஆறாமறந்தால் உங்களை மறவே அல்லும் பகலும் 60 நாளுகையும் 1 9 9 குண்டு 11 குந்திட்டேன் தேவர்த்தவே
ஆண்டவா இது கண்ணு 2 எச்சி கறந்தாபால் எச்சி பிறந்த புள்ள எச்சி வயசுக்கு எச்சி ரேகமுள்ள எச்சி எச்சி இழந்துட்டு இடத்திரு என்னாலும் அங்கே இழந்துட்டும் மாரளவு இருந்தாலும் கட்டுக்கு நீங்கிறீங்க கணக்கோத விடாமே ஏ ஆண்டவா என் கண்ணி பெரியக்கா கைலாச காலையே 7 பெருங்கண்ணியாயா இனபுரிய பத்தினி 7 கண்ணியாயா சாம்பிராணி வாசகியாயா உன்னா சாஞ்சா சமயபுரம் சாதிச்ச கண்ணாபுரம் இருந்தா சமயபுரம் இரு முந்த நாடபுரம் ஆண்டாவா நவ தேக்கமல அண்ணாவி மந்திரகளைச்ச மகாபணி அண்ணா கூப்பிட்டு அழைக்கிறாண்டா புனக்கு குந்தி அண்ணா உன்னை கண்ணு ஏற்றி இருக்குது நெட்ட பண்ணிடாத தீட்டு இருக்குது தூர போய் நின்றுடாத கூப்பிட்டு அழைக்கிறாய புனக்கு கணிக குந்தி ஏ இது அந்திய பொழுதும் ஆடாடி நேரம் மாலா பொழுதும் ஆடாடி நேரம் கூப்பிட்டு அழைக்கிறாயா நம்ம எட்டில் கதைக்காரி அண்ணா அண்ணர் விடுவாத அண்ணன் கட்சி மணி எப்பா சொல்லு. இதே ஆணுக்கு உடம்புல கோளாறு. என்ன கோளாறு? கைவலி கால் வலி இடுப்பு வலி உடம்ப முறிச்சு எடுக்குது. அதை பாட்டில் வாய் பேசாம ஓம மாதிரி இருக்குது. சரி, இது என்ன கோளாறு? ஆர் போட்ட முடை என்னையா கோளாறு? பெரிய காலை கேட்குறேன். சரி, வடக்க கைலாசத்தை விட்டு ஆதி பெரியாக்கா உடையாந்து பார்த்தேன். சரி, வா. இந்த பையனுக்கு பிள்ளை கிடையாது, சூனியம் கிடையாது, காத்து கருப்பு எதுவும் கிடையாதுப்பா. சரி, சரியாப்பா? ஒத்தா பல்லு ஒத்தா சடா அண்ணன் முனீஸ்வரம் பேட்டைக்கு வரும்போது தொடர்ந்து வந்த கோளாறு. அண்ணன் துறையூருக்கு கஜமணிப்பா. உள்ள இருக்கிறது எங்க, நீ எங்க இருக்கிற? நான் வந்து இலங்கை வரைக்கும் போறவன். சரி, என் பார்வாகப்பட்டது சுத்தியிலும் பணம். சரி, சரியா? அன்னைக்கு கருப்பு எல்லை கருப்பு இருக்குதுப்பா. இந்த ஊருக்கு எல்லைக்கு சம்பந்தப்பட்ட கருப்பு ஒண்ணு இருக்குது. சரி, சரியா? கருப்பு பண்ற கோளாறு. சரியா? இப்ப துறையூர் மணி எல்லா கருப்பி என்ன சொல்ற? பிள்ளைகிட்ட இறங்கி இதெல்லாம் வாப்பிட்டு தரப்பியா? எப்பா எப்படி தான் இருப்பியா? 5 பேர் இருக்குது. சரி, அது இல்லாம நானு தான் முதல்ல இருக்கேன். அண்ணன் துறையூர் கஜமணி. சரி, எப்பா நான் வந்து போட்டி தரேன். கொஞ்சம் லேட்டாகும். அது என்ன அப்படி நம்ம கூட அப்படியே லேட்டாப்பா? அப்படியே நீ வந்து அழைச்சி பாரு. ஓட்டி தர்றேன். சரியா? ஆட்டத்துக்கு வந்தா ஓட்டு, இல்லைன்னா ஆயா நான் கட்டுமுறை கட்டி தரேன். நான் சொல்றபடி. துறையூர் மீனா நீ நல்லா அண்ணன் நல்லா வந்தா இறங்கி மூக்கு முளை கொடுக்க வா. வருவாப்பா, நான் வரேன். சும்மா பின்தாங்கிட்டு வேடிக்கை பார்க்க வரேன். அப்புறமேலும் உனக்கு என்னென்ன செய்யணுமோ நான் செய்ய. நான் வரேன். வரமா? சரியா? சரி, இந்த ஆடு வந்து ஆடு நான் ஓட்டி தர்றேன். சரி, மழை எடுத்தாக்க நான் கட்டுமுறை கட்டி தரேன். எப்போதும் வரல. இந்த பொண்ணு இந்த பையனை விட்டு போறதுக்கு நேர காலம் வந்துருச்சு. சரி, சரியா? இந்த மாதிரி நான் போயிடும். இந்த பையனை விட்டு இருக்க மாட்டேன். கை விடுப்பா, 2 கை விடு. அப்படியே கும்பிட்டா கும்பிட்டா விடு. 2 கை விடு. அப்படியே அப்படியே அப்படி கும்பிட்டா. உள்ளே சரணம் உள்ளே ஒம்பாதம் தஞ்சம் உள்ளே குருவே சரணம் உள்ளே குருபாதம் தஞ்சம் உள்ளே. கிழக்குதிக்கும் சூரியா மேற்குதிக்கும் சந்திர சந்திர சூரியா சாதி பகவானே பரப்பிச்ச புண்ணியா கற்பிச்ச கருத்தா எழுதும் பெருமாள் யமதர்மராஜா சித்திரபுத்திரா செல்வக்கணவதியா நாட்டுக்கணக்கா ரமணாக்கு பெருங்கணக்கா யார மறந்தாலும் ஒன்பாதும் கூப்பிட்ட நேரமெல்லாம் சுவாமி கூட துணை நிற்க வேணும்ளையாள வினதி கும்பத்தினி கும்பத்து மாறி கோபாலம் தங்க விளையாடும் பத்திரியே உனக்கு வேம்பு கரும்பாய